இன்றைக்கி எங்கே வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா கோட்டைக்கு வந்திருக்கோம். கோட்டையில் ஒரு 15 ஓவர் மேட்ச்சு, ஓப்பன் மேட்ச்சு. ஃபஸ்ட்டு மேட்ச் இன்றைக்கி ஃபஸ்ட்டு போல் குஞ்சரம் வர்சஸ் தக்கா விளையாடுறாங்க. குஞ்சரம் டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் வெங்கடேஷ், நான் ஸ்ட்ரைக்கில் விக்னேஷ். தக்காவுக்காக ஃபஸ்ட் ஓவர் போடுறதுக்காக சதீஷங்க. கிரவுண்டு பேர் பார்த்திங்கன்னா லார்ட்ஸ் மைதானம். பயங்கரமாக இருக்கும் கிரவுண்டு. நம்ம ஏரியாவில் கோட்டை சைடில் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி போல் பார்த்திங்கன்னா லோக்கல் டீமு இங்கே பக்கத்தில் விளையாடுறாங்க. நாளைக்கு போல் ரொம்ப வெயிட்டாக இருக்கும். ஃபஸ்ட் பால் நல்ல பாலிங், நல்ல ஷாட்டுங்க. மிட் ஆஃபில் ஒரு சிங்கிள் ரன்னாக மாறும். நல்ல பேட்டிங். ஃபஸ்ட் பால் சிங்கிளாக மாற்றிருக்காரு. செகண்ட் பால் நல்ல பவுலிங்க. ஸ்டெம்ப்பு உடச்சிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. டாட் பால். நல்ல பவுலிங் எங்க சதீஷ் குஞ்சறதுக்காக. தேர்ட் பால் நல்ல பவுலிங். சூப்பராக அடிச்சிருக்காங்க. இங்கே ஃபீல்டிங் சிங்கிளாக மட்டும் நம்ம வரும் கண்டிப்பாக. நல்ல பவுலிங்க. சூப்பராக போட்டுருக்காரு பவர் பிளே ஓவரை. ஃபோர்த்து பால் டாஸ் ஒயிட் பாலை வாங்கி இங்கே சிங்கிளாக மாற்றிருக்காங்க. ஸ்கொயர் லெக்கில், ஷார்ட் ஸ்கொயர் லெக்கில் சிங்கிள் ரன். ஃபஸ்ட் 2 பால் நோ பாலா அடிச்சிருக்காருங்க ஃபைனல் லெக்கில். அங்கே 6ஆக மாறுதுங்க. நல்ல பேட்டிங்க விக்னேஷ். ஃபஸ்ட் 2 பால் தக்கா அணிக்காக நல்லா சூப்பராக அடிச்சிருக்காரு. ஒரு ஃபைன் லெக்கில் நல்ல பேட்டிங். 6 ரன். அவரோட லாஸ்ட் 1 பால் நோ பால் இல்லை. இப்போ டிஸ்கஷன் பண்ணி நல்ல பவுலிங் எடுத்து வந்து கால் குத்து பண்ணுறீங்க. ஏர்கட் பந்தா போட்டிருக்காரு. நல்ல டாட் பால். நல்ல பவுலிங். ஒரு 6 ஒரு பெரிய ஷாட் விட்டு தான் நல்லா போட்டிருக்காரு. ஃபஸ்ட் ஓவர் பவர் பிளேயில் 9 ரன்னு. 2வது ஓவர் போட குகன். ஸ்ட்ரைக்கில் வெங்கடேஷ். நோ பாலாக மாறுங்க. கண்டிப்பாக அடிச்சிருக்காருங்க. அங்கே 4ஆக மாறுதுங்க. இல்லை பேட்டிங். நோ பால் ப்ளஸ் 4 ரன்னு. ஃபஸ்ட் பால் மறுபடியும் ஃப்ரீ கிட் அமையும் பேட்ஸ்மேனுக்கு. இலவச பந்தன்னு சொல்லலாம். அடித்து ரன்னை சேர்த்துக்கலாம். நல்ல பவுலிங்க. நல்ல ஃப்ரீ கிட்டை சேவ் பண்ணிக்கிற பவுலர். செகண்ட் பால் நல்ல பவுலிங். சூப்பராக போட்டு பாடி அட்டாக்கு டாட் பாலாக மாறும். தேர்ட் பால் நல்ல பவுலிங் அடிச்சிருக்காருங்க. மிட் விக்கெட்டில் பால் எடுத்துட்டாரு. 2வது ரன்னு. 2 ரன்னாக மாற்றிருக்காங்க இந்த பாலுக்கு. நல்ல பவுலிங். பேட்டில் நிற்கிறதுக்கு விக்கெட்டாக மாறும் கண்டிப்பாக. அம்பையர் விக்கெட் கொடுத்துட்டாருங்க. லாஸ்ட் 2 பால் பவர் பிளேயோட லாஸ்ட் 2 பால் யூஸ் பண்ணுறாங்க. பார்க்கலாம். ஒயிட் பால் நல்ல ஷாட்டு. இங்கே இருந்தால் அப்போ கேட்ச் எடுக்கிறாங்க. பார்க்கலாம். கீப்பர் கேட்சுக்கு போகலங்க. போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும். டாட் பால். லாஸ்ட் 1 ஒயிட் பால். லாஸ்ட் 1 நல்ல ஷாட்டு. இங்கே மேலே எடுத்துருக்காரு. கேட்ச் ஆகுமா? கேட்ச் மிஸ் பண்ணிட்டாங்க. 2வது ரன்னு. 2 நாளோட இருங்க. கேட்ச் மிஸ் பண்ணணும். கேட்ச் மிஸ் பண்ணால் மேட்ச் மிஸ் பண்ணக்கூடும். இதான் நம்ம சேனல் அடிக்கடி சொல்கிறது. 2 ஓவருக்கு 20 ரன் அடிச்சிருக்காங்க. இந்த ஓவரில் 11 ரன்னு. நல்ல பேட்டிங் தக்கா. 3வது ஓவர் போடாங்க. காலி ஃபைனாக போட்டுருக்காருங்க. ஒயிட் பால். ஃபஸ்ட் பால் தேர்ட் ஓவரில் நல்ல ஷாட்டுங்க. அங்கே ஃப்ளாட்டாக 6ங்க. ஃப்ளாட்டாக ஒரு 6 அடிச்சிருக்காரு. இதோட விக்னேஷ் 2 6 பதிவு பண்ணியிருக்காரு. நல்ல பேட்டிங்க. செகண்ட் பால் நல்ல பவுலிங். மறுபடியும் நல்லா அடிச்சிருக்காங்க. 6ங்க. நல்ல பேட்டிங்க. சூப்பராக ஆடிருக்காரு விக்னேஷ். இதோட 3 6 பதிவு பண்ணிட்டாருங்க. நல்ல பேட்டிங்க. ரெண்டு பாலுக்கு 2 6 பதிவு பண்ணிட்டாரு. ஆர்டிகா மாறுமா. நல்ல பவுலிங்க. சூப்பராக போட்டிருக்காரு இந்த பால். டாட் பால். ஃபோர்த் பால் ஒயிட் பாலாக மாறும். இறங்கி போனார். இருந்தாலும் அகலப்பந்து. ஃபோர்த் பால் நல்ல ஷாட்டுங்க. ஃப்ளாட்டாக மறுபடியும் தர எடுத்துறியா. ஃபீல்டிங்க. சிங்கிள் ரன்னாக மாறும். சிங்கிள் ரன். நல்ல பவுலிங்க. சூப்பராக ஒயிட் கால் கொடுத்துருக்காரு அம்பையர். எல்லாம் தான் போட்ட மாதிரி இருந்துச்சு. அம்பையர் கால் ஒயிட். நல்ல ஷாட்டுங்க. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஃப்ளாட்டாக
நல்ல கேட்சிங்க, சூப்பராக பிடிச்சாரு, விக்கெட் எடுத்துட்டாங்க. நல்ல பவுலிங்க, சிக்ஸர் கொடுத்துருந்தாலும் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காருங்க பவுலர். லாஸ்ட் 1 பால் முருகன், ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன். நல்ல பவுலிங்க, ஓவர் கொடுத்துருக்காரு, இல்லை டாட் பால். 3 ஓவர் முடிய 36 ரன்னு, 2 விக்கெட் இழப்பு இருக்குது. 4 ஓவர் போடுறாங்க சிவா. நல்ல பவுலிங்க, சூப்பராக போட்டிருந்தாரு, டாட் பால். செகண்ட் பால் நல்ல பவுலிங்க, சூப்பராக போட்டிருந்தாரு, இறங்கி போயிருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ஷார்ட்டாக போட்டிருந்தாரு. நல்ல பவுலிங், வந்து எழுத்து நல்லா போட்டிருந்தார், டாட் பால். தேர்ட் பால் ஒழுங்காக பல்லன்னு சொல்லலாம். இங்கே தரையோட தரையா ஃபீல்டிங் இன்னும் எடுக்கல, 2 ரன் மாற்றிட்டாங்க. 2 ரன் நல்லோட. ஃபோர்த்து பால் நல்ல பவுலிங்க, சூப்பராக போட்டிருந்தாரு, போட்டு 4 பந்தில் 3 டாட் பாலுங்க, ஒரு பந்துக்கு மட்டும் தான் 2 ரன்னு. நல்ல பவுலிங்க சிவா. லாஸ்ட் 2 பால் நல்லா ரவுண்டு போய்ட்டு அடிக்க பார்த்தாரு, ஒழுங்காக படல, கீப்பரே போகிறாருங்க. 2வது ரன் இல்லைங்க, சிங்கிள் ரன். நல்ல பவுலிங். லாஸ்ட் 1 நல்ல பவுலிங்க, இந்த டைம் கால் குத்து பந்து யாருக்கா போட்டார், ஓவர் த்ரோவில் மறுபடியும் ரன்னாக மாற்றுவாங்க, தேவையில்லாத ஒரு ரன்னு சொல்லலாம். இதை கீப்பர் கொஞ்சம் சுதாரிச்சிருக்கணும். சிங்கிள் ரன், நல்ல ஓவர். ஒரு முடியும் 40. 5வது ஓவர் விஜய், ஒயிட் பாலுங்க. ஃபஸ்ட் பால் நல்ல பவுலிங், அவரே எடுப்பார் பவுலரு. அங்கே 2 அடிக்கிறாங்களா, அடிச்சாருங்க அங்கே டேரக்ட் பேட்ஸ்மேன் நவரில் காட்ட முடியல. விக்கெட் தக்கானிக்காக 3 6 பெரிய ஷாட்டை பதிவு பண்ணி கொடுத்து நிறைய ரன் சேர்த்துட்டு போயிருக்காரு. நல்ல பேட்டிங் அங்கே விக்னேஷ். செகண்ட் பால் நல்ல ஷாட்டுங்க, ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அப்படியே அடிச்சிருக்காரு. அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு, 2வது ரன் மாற்றுறாங்க. 2 ரன். 3வது பால் ஷார்ட் பாலுங்க, மிஸ் பண்ணிட்டார் சொல்ல பேட்ஸ்மேன், பின்னாடி மிஸ் பண்ணிட்டாங்க. லெக் பைஸில் பவுண்டரி மாதிரி தான் பார்க்கலாங்க. பவுண்டரிங்க, ஒரு 4 ரன்னு கிடச்சிருக்குங்க எங்கள் பேட்டிங் டீமுக்கு இலவசமாக கிடச்சிருக்குன்னு சொல்லலாம். லெக் பைஸில். 4th பால் அடிச்சிருங்க எக்ஸ்ட்ரா கவர்ஸில், அங்கே பவுண்டரிங்க, 4 ரன்னு. நல்ல பேட்டிங்குங்க, சூப்பராக ஆடிருக்காரு. லாஸ்ட் 1 நல்ல பவுலிங்க, சூப்பராக போட்டிருந்தாரு, டாட் பால். சாரி லாஸ்ட் 1 சொல்லிட்டு லாஸ்ட் 2 பால் சரி ஒழுங்காக படலைங்க, தரையா லாங் ஆனில் நல்ல ஃபீல்டிங்க. 2வது ரன்னு ரன் அவுட்டாக மாறும், அங்கே ரன் அவுட்டாக மாறுங்க கண்டிப்பாக. அம்பையர் கால் பண்ணி விக்கெட் கொடுத்துட்டாருங்க. நல்லா அம்பையரிங்க, ரன் அவுட். ஓவர் முடியல 52 ரன்னு. இந்த கிரவுண்டை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க, பாருங்கள் அப்படியே பொறுமையாக காட்டுறேன். அப்படியே ஒரு ஹைவே பக்கத்தில், சென்னை டு சேலம் ஹைவே பக்கத்தில் அமைஞ்சிருக்கு லார்ட்ஸ் மைதானம், இதோட பேர். சூப்பராக இருக்கும். லாஸ்ட் ஓவரில் ஃபர்ஸ்ட் பால், இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர். நல்ல பவுலிங்க, ஸ்டிக்கு மேலே ஏறி வந்துச்சு, விக்கெட் அப்பீல் ஆகுது. விக்கெட் அப்பீல் ஆகுது, அம்பையர் பார்த்து சொல்லுங்கள். ஓகே, டாட் பால் கொடுத்துருக்கேன். செகண்ட் பால் மறுபடியும் ஷார்ட் பால் மேலே ஏற்றிருக்காருங்க. 400 சென்டர் பண்ணி கேட்சா மாறுமா, கேட்சுங்க, ஒரு காட்டன் பவுலுங்க, அவரே பந்தை போட்டு அவரே விக்கெட் எடுத்திருக்காரு. நல்ல பவுலிங்குங்க. ஸ்ட்ரைக்கில் லெஃப்டி நியூ பேட்ஸ்மேன். நல்ல பாலுங்க, சூப்பராக போட்டுருக்காருங்க. ஃபஸ்ட் ஓவர் அவர் தான் ஸ்டார்ட் பண்ணார், லாஸ்ட் ஓவர் அவர் தான் முடிக்க போகிறாரு. நல்ல பவுலிங்குங்க, நல்ல பவுலிங்க, கால் உள்ள பூந்து வந்துருக்குங்க, சரியான பந்து வச்சு நல்ல பவுலிங்குங்க. இன்னிங்ஸோட லாஸ்ட் 2 பால் பட்டுருச்சுங்க, ஆனால் இங்கே இன்சைட் ஏஜில் கீப்பர் எடுத்துட்டாரு. 2 இதில் டாட் பால். லெஃப்ட் பேட்ஸ்மேன் நிற்க வச்சு போட்டிருக்காரு. லாஸ்ட் 1 பால், இன்னிங்ஸோட லாஸ்ட் பால். ஒழுங்காக படலைங்க அந்த பாலும். எங்கே 2ஆக மாத்திரம் பார்க்கலாம். ஃபீல்டிங் எடுக்கலைங்க, 2வது எடுத்துட்டாரு. இங்கே ரன் அவுட்டாக மாதிரி தான் இல்லை, 2 ரன் கம்ப்ளீட் ஆகுதுங்க. அங்கே தூக்கி போட்டு ரன் அவுட்டாக மாறும் கண்டிப்பாக. 2 ரன் ப்ளஸ் ஒரு ரன் அவுட். 54 அடிச்சிருக்காங்க 6 ஓவருக்கு. 55 அடித்தா கொஞ்சம் வெற்றி போடுவாங்க மேட்சை. கொஞ்சத்துக்காக ஸ்ட்ரைக்கில் விஜய், நான் ஸ்ட்ரைக்கில் அருணாச்சலம். ஃபஸ்ட் ஓவர் போட விக்னேஷங்க, சூப்பராக போட்டிருக்காருங்க. ஃபஸ்ட்டு பாலே ஒரு 2 ஸ்டெப்பில் ஒரு நல்ல வேகத்தில் போட்டிருக்காரு. நல்ல பவுலிங். விஜய் அடித்தா மேட்ச் வின் பண்ணுவாங்க 36 பாலுக்கு. செகண்ட் பால் அடிச்சிருக்காருங்க, இங்கே மறுபடியும் கேட்ச மாறும் கண்டிப்பாக. கேட்ச் அவரு பவுலரே வந்து மிஸ் பண்ணிட்டாருங்க. காட்டன் பவுலாக மாறி இருக்கும், பிடிச்சிருந்தா கேட்ச் மிஸ்ஸுங்க, சிங்கிள் ரன்னாக மாறுது. தேர்ட் பால் ஸ்ட்ரைக்கில் அருணாச்சலம். நல்ல பவுலிங்க, குயிக்காக வருதுங்க, டாஸ் பாலாக இருந்தாலும்
குயிக்காக வருது, நல்ல பவுலிங். 2 ஸ்டெப்பில் இவ்வளோ வேகத்தை ஜென்ரேட் பண்ணுறாரு. 4th பால் மறுபடியும் நல்ல பவுலிங்க, நல்ல இடத்துல போட்டிருந்தாரு. விக்கெட் அப்பில்லாத சவுண்டு கேட்டுங்க. இல்லை, அம்பேர்ஸ் கால் நாட் அவுட். லாஸ்ட் 2 பால் நல்ல பவுலிங். அவரே எடுப்பாருங்க, பவுலர் எடுத்துக்காரு. மறுபடியும் ஒரு டாட் பால் சூப்பராக போட்டுருக்காருங்க. பவர் பிளே ஓவரை லாஸ்ட் 1 நல்ல பவுலிங் சூப்பராக போட்டு போயிருக்காருங்க விக்னேஷுங்க. பவர் பிளே ஓவரை ரொம்ப சிக்கனமாக போட்டு போயிருக்காரு. ஸ்கோரு 1 ரன் மட்டும்தான் நினைக்கிறேன். 2வது ஓவர் லெஃப்டிங்க, நல்ல பவுல். யார்கர் பந்து மறுபடியும் சிங்கிளாக மாறும். சிங்கிள் ரன். 2வது ஓவர் போட வெங்கடேசன் ஒயிட் பாலை போட்டாருங்க. இங்கே அதாவது கீப்பர் விட்டார். நல்ல பேக்கப்புங்க. பின்னாடி ஒரு டைஸில் ஒயிட் ப்ளஸ் 1 மாறும். சரியான பந்துங்க. போல்டாக மாறும். கண்டிப்பாக அங்கே அடித்து பார்க்கல. டாட் பால் நல்ல பவுலிங்க. ஒயிட் கோஸை உரசி போட்டிருக்காரு. இருந்தாலும் அகல பந்து. பாக்ஸ் டு பாக்ஸ் நல்ல பவுலிங். நல்ல ஷாட்டுங்க. கவர்ஸில் தெரிச்சிட்டு போகுது. அது பவுண்டரியாக மாறுதா இல்லை ஓடி தடுத்துருவார் நினைக்கிறேன். இன்னும் பந்து எடுக்கலைங்க. பந்து எடுத்து போல். இங்கே 3வது ரன்னு மாற்றுறாங்களா? 3 ரன்னுங்க அந்த பாலுக்கு. லாஸ்ட் 2 பால் நல்ல பவுலிங்க. போல்டுங்க. ஸ்டெம்பை பதம் பார்த்துட்டாரு. நல்ல பவுலிங் லெஃப்டி. லாஸ்ட் 2 பாலுங்க. நியூ பேட்ஸ்மேன் கோகன் மறுபடியும் ஒரு கால் குத்து பந்து. லெக் பைஸில் என்ன மாற்றுறாங்களா? இல்லை, டாட் பால். லாஸ்ட் 1 நல்ல ஷாட்டுங்க. பவர் பிளேயில் பவுண்டரியை மாற்ற பார்க்கலாம். தடுத்துட்டாருங்க. அங்கே வந்து சூப்பரான நல்ல ஃபீல்டிங், நல்ல ரன் அப்புங்க. லாங் ஆஃப்லேருந்து வந்து இங்கே வந்து லாங் ஆனில் தடுத்துருக்காருங்க. 3 ரன்னாக மாறுங்க இந்த பாலுக்கு. ஒரு சிங்கிள் ரன்னை சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு. 3வது ஓவர் போட சிவாங்க சூப்பராக தூக்கி ஸ்லோவாக தூக்கி போட்டிருக்காரு. அடிச்சிருக்காருங்க. பவுண்டரியாக மாறும் கண்டிப்பாக கேப்பில். நல்ல பவுண்டரிங்க. குகன் 4 ரன். 2nd பால் நல்ல பவுலிங்க. ஸ்லோவாக இருந்தாலும் உள்ளே ஏர்க்ராஃப்ட் போட்டிருந்தாருங்க. லாங் ஆஃபில் மிஸ்ஃபீல்டுங்க. அங்கே 2வது ரன் கண்டிப்பாக மாற்றவங்க. 2 ரன் நல்லோட. 3rd பால் அப்படியே ஸ்லோவாக தூக்கி போட்டது. இங்கே கிடக்கும். ரன் இது இல்லைங்க. டாட் பால். 4th பால் அடிச்சிருக்காருங்க. ஃபைன் லெக்கில் கண்டிப்பாக பவுண்டரியாக மாறுங்க. நல்ல ஷாட்டுங்க. குகன் இந்த ஓவரில் 2 4 பதிவு பண்ணிருக்காரு. லாஸ்ட் 2 பால் பேட்டில் நிற்கிச்சுங்க. விக்கெட்டுங்க. பேட்ஸ்மேனே வெளில வந்துட்டாருங்க. விக்கெட். மெயின் அம்பையர் கொடுத்துட்டாரு. விக்கெட். நல்ல பவுலிங். 2 4 கொடுத்தாலும் நல்ல பேட்ஸ்மேன் விக்கெட் எடுத்துட்டாரு. 1 ஸ்ட்ரைக்கில் சதீஷ். லாஸ்ட் 1 பால் பின்னாடி ஷூட் ஷாட் ஆட பார்த்தாரு. அங்கே லெக் பையில் சிங்கிள் ரன்னாக மாறும். முடிய 22 ரன்னு 2 விக்கெட்டுக்கு கொஞ்சம். 4வது ஓவர் போட வெங்கடேஷங்க ஸ்ட்ரைக்கில் சதீஷ். சுவிட்சில் திரும்பி மிஸ் பண்ணிட்டாருங்க பாலை. அடிச்சிருந்தா கண்டிப்பாக பவுண்டரியாக இருக்கும். ஒயிட் பால் கொடுத்துருக்காங்க. மறுபடியும் ஒரு ஒயிட் பாலுங்க. நல்ல பாலுங்க. சூப்பராக போட்டிருந்தாரு. ரைட் பால். இந்த டைமு டாட் பால். 2nd பால் இறங்கி போய் அடிச்சிருந்தாலும் ஒழுங்காக பாடல. கீப்பரை தத்துட்டாருங்க. என்ன எதுவும் இருக்காது. டாட் பால். ஃபஸ்ட்டு 2 பால் ஒயிடாக போட்டிருந்தாலும் அதுக்கப்புறம் 2 டாட் பாலை சூப்பராக போட்டார். நல்ல ஷாட்டுங்க. அங்கே எல்லாம் மிடானில் தத்துருப்பாங்க. சிங்கிள் ரன். 4th பால் நல்ல ஷாட்டுங்க. அடிச்சாருங்க. 6ங்க. நல்ல பேட்டிங்க. சிக்ஸாக மாற்றி கொடுத்துருக்காருங்க விஜய். 5வது பால் ஓப்பனிங் இறங்கி ஒரு பெரிய 6 பதிவு பண்ணிருக்காரு. டாஸ் பால் அடிச்சுருக்காங்க. இந்த டைம் இங்கே ஏறும் கண்டிப்பாக. கேட்ச் மிஸ்ஸுங்க. அதையும் மறுபடியும் பந்து எடுக்கல. 2வது ரன்னு. 2 ரன் நல்ல ஓவர். லாஸ்ட் 1 அடிச்சிருக்காருங்க. இந்த டைம் மிட் விக்கெட்டில் 6ங்க. மறுபடியும் நல்ல பேட்டிங்க விஜய். என்ன இல்லாமல் இருந்துச்சு. இந்த ஓவரில் நிறைய என்ன பதிவு பண்ணிட்டாங்க. மொத்தம் 39 அடிச்சிருக்காங்க 4 ஓவருக்கு. இன்னும் 12 பாலுக்கு 15 அடித்தா மேட்ச் வின் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் ஓவர் 1 ரனில் போட்ட விக்னேஷன் வந்திருக்காரு. இவர் இந்த ஓவர் பிடிச்சி கொடுத்தா தான் அடுத்த ஓவர் பந்து போட்டு ஜெயிக்க முடியும். 12க்கு 15ன்றதுல இது மேட்ச் ஓவர். கண்டிப்பாக பார்க்கலாம் எப்படி போடுறாருன்னு. பேட்டிங்கில் அவர் தான் நல்லா விளையாடி இருந்தார். அவர் பந்து எப்படி போட்டு கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு ஓவர் 1 ரனில் போட்டு போயிருந்தார். ஃபஸ்ட் பால் அடிச்சிருக்காருங்க. லாங் ஆனில்
நல்ல ஃபீல்டிங்க, சிங்கிள் ரன்னாக மாறும். பேட்டிங் ஸ்ட்ரைக் மாற்றி கொடுத்துட்டாருங்க. 2 6 அடிச்ச பேட்ஸ்மேன் இப்போ ஸ்ட்ரைக்கில். செகண்ட் பால் மறுபடியும் இங்கே பவுண்டரியாக மாறுதுங்க. பவுண்டரி நோ பால் கொடுத்துட்டாங்க. இங்கே 4 ரன், மொத்தம் 4+4 நோ பால், 5 ரன்னாக மாறுது. மறுபடியும் ஃப்ரீ ஹிட்டாகவும் அமையும். ஃப்ரீ ஹிட் பால், ரைட் பாலுங்க. ஃப்ரீ ஹிட்டை சேவ் பண்ணுறார் பவுலர். கேமரா நிறுத்தி எடுக்கிறதுக்குள்ளே அடிச்சாருங்க. எக்ஸ்ட்ரா கவர்ஸ்லங்க. அங்கே மறுபடியும் பவுண்டரியாக மாறும். 4 ரன். நல்ல பேட்டிங் எங்க, சிங்கிள் மேன் 1 மேன் ஷோனே சொல்லலாம். அவர் சூப்பராக ஆடிட்டு இருக்காரு விஜய் எங்க கொஞ்சத்துக்காக. டாட் பால், நல்ல பவுலிங்க. ஹேர் கட் வந்து சூப்பராக போட்டிருந்தார் இந்த பால். டாட் பால். லாஸ்ட் 2 பால் நல்ல பவுலிங், சூப்பராக அடிச்சிருக்காருங்க. கால் குத்து பந்த சூப்பராக தட்டி விட்டுருக்காரு. சிங்கிள் ரன்னாக மாற்றிட்டாருங்க அவர். லாஸ்ட் 1 பால் நல்ல பவுலிங்க, சூப்பராக போட்டிருந்தார். டாட் பால் வைடுங்க. லாஸ்ட் 1 டாட் பால். என்ன அடிச்சிட்டாங்க 5 ஓவருக்கு. இன்னும் 6 பாலுக்கு 4 ரன் அடித்தா மேட்ச் வின் பண்ணாங்க. கொஞ்சம் பார்க்கலாம் இவங்க எதாவது போட்டு நிறுத்துறாங்களா, ஏதாவது மேஜிக் நடக்குதான்னு பார்க்கலாம். கொஞ்சம் பக்கம் போயிடுச்சு மேட்ச் ஆல்சோ. லாஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் 6க்கு 4 நல்ல பவுலிங்க. மறுபடியும் கீப்பர் விட்டாருங்க. இங்கே பைஸில் ஓடிட்டே இருக்குதுங்க. இன்னும் பந்து எடுக்கல. 2வது ரன்னு. கீப்பர் சப்போர்ட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணவே இல்லை. இது 3வது ரன்னு ஓடிட்டாங்க. மேட்ச்சை ட்ரா பண்ணுவாங்க. இதோட ஸ்கோர் லெவலாகும். 5க்கு 1. சூப்பராக தட்டிட்டார் ஸ்லோவர் பால். இங்கே பாயிண்ட் திசையில் சிங்கிள் ரன் தான் மேட்ச்சை வின் பண்ணுறாங்க. கொஞ்சம் 1 மேன் ஷோ பண்ணியிருக்காருங்க விஜய்ங்க. இந்த டீமுக்காக கொஞ்சத்துக்காக நல்ல பேட்டிங் சூப்பராக ஆடி இருந்தார் கொஞ்சம் டீமுக்காக விஜய்.